Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். பட்டியல் இனத்தவரின் தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்ட நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து அபகரித்த கர்நாடக எல்லையில் MCC என்ற தனியார் மதுபான கடை, பார் நடத்தி கொண்டிருக்கும் சதீஷ், ஹரீஷ் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. சென்னை காவல்துறை DGP அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர் மனு அளித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், என் பெயர் ராஜா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் முக்கொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர். இது கர்நாடக மாநில எல்லையையொட்டி அமைந்துள்ளது. கர்நாடக மாநில எல்லைக்குள் முக்கொண்டப்பள்ளி அருகில் MCC மதுபான கடை நடத்தி வருபவர்கள் சதீஷ், ஹரிஷ். இவர்களின் மதுபான கடைக்கு பார் அமைக்க தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்ட முக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் உள்ள எங்கள் நிலத்தில் இரவோடு இரவாக வேலி அமைத்து அபகரித்து விட்டனர். இந்த நிலம் 1958ஆம் ஆண்டு எனது தந்தை ராமு என்கிற ராமையா பெயருக்கு கிரயம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது முதல் எங்கள் குடும்பத்தின் பயன்பாட்டில்தான் இருந்தது. சதீஷ், ஹரீஷ் இருவரும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் போலி ஆவணம் தயாரித்து இப்போது சட்டவிரோதமாக சொந்தம் கொண்டாடுவதுடன் தாழ்த்தப்பட்ட உனக்கு நிலம் சொந்தமில்லை என்று சாதியின் பெயரை சொல்லி தாக்குகிறார்கள். நாங்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இது சிவில் கேஸ் என்று சிப்காட் காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார். மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளோம். அதற்கும் எந்த பதிலும் தெரியாததால் இப்போது சென்னை தலைமை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் சதீஷ், ஹரீஷ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்துள்ளோம் என்று பாதிக்கப்பட்ட மனுதாரர் ராஜா தெரிவித்தார்.